இன்றைக்கு நம்ம கர்த்தரின் பார்வை அப்படிங்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். பார்வை எல்லாம் நல்லா கவனிங்க. தேவன் நம்மோடு கண்டிப்பாக பேசுவார். உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தந்து உங்களை ஜீவனடைய செய்கிற நல்ல கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மைக்கில் வாசிங்க. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. கர்த்தர் பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் பார்க்கிறார். அப்படி தானே? உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவருடைய கண் அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறது. நல்லோரையும் தீயோரையும் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் முழு உலகத்தையும் ஆண்டவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. இப்போது சூரியன் இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒன்று போல தானே ஒளி வீசுது, நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும். அதே போல் ஆண்டவர் படைத்த எல்லா படைப்புகளுமே மனுஷனுக்கு எல்லா காரியங்களையும் செஞ்சு தான் இருக்குது. அப்போது ஆண்டவர் உலகம் முழுவதையும் தன்னுடைய பார்வையினால் பார்த்து கொண்டு இருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு தேவனுடைய பார்வை ஸ்பெஷலாக சிலர் மேலே இருக்குது. ஸ்பெஷலாக அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பார்வை ஸ்பெஷலாக சிலர் மேலே படுது. ஸ்தோத்திரம். அப்படி ஸ்பெஷலாக யாருக்கு பட்டுது, அதனால் என்ன நடந்துச்சு, அதைத்தான் நம்ம இன்னைக்கு தேவ வார்த்தையாக தியானிக்க போகிறோம். சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. யாரும் எந்த தப்புகளையோ எந்த காரியங்களையோ மறைந்திருந்து செய்யவே முடியாது. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அவருக்கு மறைவாக ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நம்ம போட்டிருக்கு. ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் இந்த இடத்துல கூடி வர செய்திருக்கிறார். இது தேவனே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அப்படி யாரெல்லாம் நம்புறீங்க? கர்த்தரே உங்கள் மேலே கிருபை வச்சு இந்த இடத்துக்கு என்ன செய்திருக்கிறார்? கொண்டு வந்திருக்கிறார். இப்போது இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்தில் ஆண்டவர் 30 வருஷம் பெற்றோருக்கு கீழே அடங்கி அப்பா செஞ்ச வேலையை செஞ்சுட்டே இருந்தார். 30 வருஷம் முடிஞ்சு அவர் ஊழியத்துக்கு என்ட்ராகிறாரு. அப்படி வரும்போது யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்துக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். நாசரேத்தூர்ல இயேசு இவ்வளவு காலம் வளர்ந்திருக்கிறாரு. அதனால் மற்றவங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி ரொம்ப என்ன செய்யாது, தெரியாது. எப்படி தெரியும்? இவர் ஒருடைய தச்சனுடைய குமாரன், இவர் யாரு? யோசேப்புக்கு மகன், அப்படிதான் தெரியுமே தவிர இவர் உலக ரட்சகர் அப்படிலாம் யாருக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்போ ஆண்டவர் அந்த ஊழியத்துக்கு வராரு. ஒரு காலம் முடிஞ்சு அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஊழியத்தை. அப்போ தான் யோவான் சொன்ன உடனே நிறைய பேருக்கெல்லாம் ஒரு திகைப்பாரு, யார் இவர் அப்படின்ட்டு. ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? நல்ல கவனிங்க. அவர் அப்படியே கலிலேயா கடலில் தான் போய் நடக்கிறார். இந்த கடல் ஓரமாக நடக்கிறார். கலிலேயா கடல் ஓரமாக நடந்து போய் கொண்டிருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் தெரியணும். கடல் ஓரமாக இயேசு நிறைய ஊழியங்களை செஞ்சுருக்காரு. அப்படி தானே? கடல் ஓரமாக ஆண்டவர். உங்களுக்கு தெரியுமா, நம்ம பாஸ்டர் ஐயா இருக்காங்களா, அவங்க எங்களுக்கு சொன்னாங்க. எப்படின்னா, அவங்க கன்னியாகுமரி கடல் அருகே போய் ஜெபம் பண்ணாங்களாம். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய தரிசனம் உங்களுக்கு கிடச்சிதான். நாங்கள் எங்களை கூட்டிகிட்டு போகும்போது அவங்க சொன்னாங்க, இந்த இடத்துல தான் நாங்கள் ஜெபம் பண்ணோம். அப்போ கர்த்தரை நான் பார்த்தேன், ஆண்டவருடைய அந்த தரிசனத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட இடம். ஏன்னா கடலோரம், நம்ம எல்லாரும் கடலோரத்துக்கு எதுக்கு போவோம் அப்படின்னா டூர் போவோம், சும்மா விளையாட போவோம். ஆனால் கடலோரத்தில் நிறைய விஷயங்கள் என்ன செய்யுது இருக்குது. இனிமே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கடலோரத்தில் போய் ஜெபம் பண்ணுங்க, ஏதோ ஒரு காரியம் நடக்கும். ஆமாம்.
சரி, அப்போது இயேசு கடலோரமா அப்படி நடந்துட்டு வராரா? வரும்போது ஃபஸ்ட்டு ஆண்டுடைய பார்வை ஒரு மனுஷன் மேலே விழுது. யார் அந்த மனுஷன்? ஆண்டுடைய பார்வை ஒரு மனுஷன் மேலே விழுது. யார்? பேதுரு. பேதுரு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, பைபிளில் வாசிக்கிறோம்ல, மத்தேயு 4:18 இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிற அந்த பேதுரு, அந்திரேயா எல்லாம் வலை போட்டு கொண்டு இருந்தார்கள். கவனிங்க, என்ன போட்டுட்டு இருக்காங்க? நல்லா கவனிக்கணும். வலை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து பெரிய ஆளு. அப்போ ஸ்தோத்திரம், இந்த மீன்பிடி தொழிலாளிகளுக்கே தலைவர் பேதுருவுடைய அப்பா. அதனால் டெக்னிக்ஸ் எல்லாம் நல்லா தெரியும் பேதுருவுக்கு. இப்போ வலை போட்டுட்ருக்காரு. நல்லா கவனிக்கணும். எதை போட்டுட்ருக்காரு? வலை போட்டுட்ருக்காரு. அவன் பாட்டு வலை போட்டு அவன் பாட்டு மீன் பிடிக்க போகிறான், அவ்வளோதானே. ஆனால் அந்த வழியாக போன இயேசுவுடைய பார்வை யார் மேலே விழுந்துச்சு? பேதுரு மேலே. பேதுரு மேலே கர்த்தருடைய பார்வை விழுந்த உடனே ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே வலையெல்லாம் போட்டுட்டு போட்டெல்லாம் விட்டுட்டு இயேசுக்கு பின்னால் என்ன செஞ்சுட்டாங்க? வந்துட்டாங்க. பேதுரு, அந்திரேயா அவங்கெல்லாம் இயேசுக்கு பின்னால் வந்துட்டாங்க. நான் கேட்குறேன், இவங்க கப்பர்நகூமில் இருக்காங்க, இயேசு நாசரேத்தூரில் வளர்ந்துருக்காரு, இவரை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் இயேசு சொன்ன உடனே என்ன செஞ்சுட்டாங்க? அவங்க பின்னால் மறுபேச்சு பேசாமல் எங்கே போகிறோம், என்ன நடக்க போகுது ஒன்றும் தெரியாமல் அவங்க பாட்டு என்ன செஞ்சுட்டாங்க? இயேசுவுக்கு பின்னால் போயிட்டாங்க. அப்படி போனதுனால நல்லது நடந்துச்சா கெட்டது நடந்துச்சா? இப்போ மீன் வந்து நம்ம எல்லாம் சாப்பிட்றதுக்காக மீனை நம்ம வந்து பிடிக்கிறோம். ஆனால் மனுஷனுக்கு எவ்வளவு பவர் ஆண்டவர் கொடுத்துருக்கார். மனுஷன் விசேஷமானவனா இல்லையா? அப்போ மீன் பிடிக்கிற அவனை கர்த்தர் எதை பிடிக்க மாத்துறாரு? மனுஷனை பிடிக்கிறதுக்கு. இப்போ ஆண்டவருடைய பார்வை இவன் மேலே பட்டதுனால சாதாரணமான இவனை கர்த்தர் அசாதாரணமா மாற்றிட்டார். சாதாரணமானவன், பேதமை உள்ளவன், படிப்பறிவு இல்லாதவன், அவ்வளவா ரொம்ப அறிவில்லாம் ரொம்ப கிடையாது. அப்படிப்பட்ட அவனை கர்த்தர் அசாதாரணமா மாற்றார். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், கர்த்தருடைய பார்வை அவன் மேலே பட்டிருக்கு. இன்னைக்கும் நீங்கள்லாம் இந்த 3 பிள்ளைங்க இன்னைக்கு வந்திருக்காங்க. எங்கெல்லாமோ அவங்க படிச்சிருப்பாங்க, எங்கெல்லாமோ இருந்திருப்பாங்க, நடந்திருப்பாங்க, வச்சிருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய கண்கள் பார்வை இவங்க மேலே பட்டதுனால தான் கர்த்தர் இங்கே என்ன செஞ்சிருக்காரு. அப்போ நீங்கள் ஸ்பெஷல் இல்லையா? ஸ்பெஷல் சொல்லுவவங்க மட்டும் கையை தூக்கி அல்ல இல்லையா? சரி, அப்போ நம்மெல்லாம் ஸ்பெஷல் ஆனவங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்குது. உடனே பின்னால் போயிட்டான் ஆண்டவருக்கு பின்னால். அதுக்கப்புறம் பார்க்குறோம் மத்தேயு 4:21 யாக்கோபு யோவான் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். என்ன பார்த்து கொண்டிருக்காங்க? பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தான்? வலை போட்டுட்டு இருந்தான். அப்படிதான் இருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வலையை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது இயேசு கண்டார். இயேசு என்ன செய்றாரு? பார்க்கிறாரு. யாரை பார்க்கிறாரு? யோவானையும் யாக்கோபையும். இவர்கள் செபதேவின் குமாரர். செபதேவு அப்பா, அவங்களுடைய குமாரர் தான் யாக்கோபு, யோவான். இவங்களா கர்த்தருடைய பார்வைப்படுது. பார்த்த உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்களும் என் பின்னால் என்ன செய்யுங்க, வாங்க அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? படவையும் தகப்பனையும் விட்டு விட்டு இயேசுக்கு பின்னால் போயிட்டாங்க. எப்படி பார்த்தீங்களா? படவும் வேண்டாம் எனக்கு, எதுவும் வேண்டாம். ஆமாம், விட்டுட்டு அவங்க. அதனால் அப்பா வேண்டாம்னு சொன்னானா? நான் இயேசுவுக்கு பின்னால் நான் என்ன செய்கிறேன், போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும், இந்த 2 பேருக்கும் பேர் உண்டு. என்ன பேர்? இடிமுழக்க மக்கள். என்ன மக்கள்? இடிமுழக்க மக்கள். அம்மா, உலகத்துக்காக இடி முழங்கிக்கிட்டு இருக்கிறது ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தருக்காக இடி முழங்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இடிமுழக்க மக்கள் இப்போ எங்கே வந்தாச்சு? எங்கம்மா வந்தாச்சு? இயேசுவுக்கு பின்னால். எதை விட்டுட்டு வந்தாங்க? படவை விட்டுட்டு வந்தாங்க, வலையை விட்டுட்டு வந்தாங்க. தகப்பட அப்பாவுக்கு ஷாக்காக இருந்திருக்கு. என்னடா இவன் பின்னால் பேசாமல் போகிறான். யாருன்னே அவங்களுக்கு சரியான, அதாவது இயேசுவை குறித்து மோசே எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வாசித்திருப்பார்கள், தியானித்திருப்பார்கள். ஆனால் இவர் தான் அப்படின்னு அவங்களுக்கு என்ன செய்யாது. ஆனால்
இயேசுடைய பார்வையில் ஒரு சக்தி இருக்கு. இயேசுவின் பார்வையில் ஒரு பவர் என்ன செய்யுது இருக்கு. அந்த பார்வை நம்ம மேலே பட்டுச்சுன்னா நம்ம வாழ்க்கையை வேற மாதிரி மாறிடும். நம்முடைய வாழ்க்கையே நம்ம நினச்சிட்டு இருக்க மாதிரி இருக்காது. நம்முடைய வாழ்க்கையே ஒரு விசேஷமாக அடுத்த ஒரு நிலைக்கு போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை கத்த நமக்கு என்ன செஞ்சிருவாரு, தந்துடுவார். சரி, அடுத்து யாரை கூப்பிட்டாரு தெரியுமா? அதில் 23ஆம் வசனத்தில் வாசிங்களா? 23ஆம் வசனம் வாசிங்க. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். சரி, இப்போ நல்லா கவனிங்க. பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் 4 பேர். இவங்க மேலே கர்த்தருடைய பார்வைப்பட்டதுனால எங்க வந்துட்டாங்க? இப்போ எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவுக்கு பின்னால வந்துட்டாங்க. சரி, இப்படி வந்ததுனால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இயேசு என்ன பண்றாரு தெரியுமா? அந்த கலிலேயா முழுவதும் சுத்தி நடக்கிறாரு. என்ன செய்யறாரு? நடக்கிறாரு. அப்ப இவங்களும் என்ன செஞ்சிருப்பாங்க? எல்லாம் நடக்கிறாங்க. கலிலேயா ஃபுல்லா நடந்து நடந்து இயேசு என்ன செய்கிறார் தெரியுமா? ஜெப ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என்ன செய்கிறாராம்? பிரசங்கிக்கிறாரு. அடுத்து முதல்ல என்ன பண்ணார் அப்படின்னா உபதேசித்தார். அடுத்து பிரசங்கித்தார்னு போட்டிருக்கு. அடுத்து என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா சகல வியாதிகளையும் சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. அப்போ அங்க மக்கள் எல்லாரும் எப்படி தான் இருக்கிறாங்க? வியாதி பிடிச்சி ரொம்ப வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறாங்க. இப்போ இயேசு ஜெப ஆலயத்துக்குள்ள போன போது அவர் உபதேசித்தார், பிரசங்கித்தார் சகல வியாதிகளையும். அப்படின்னா நிறைய வியாதி இருந்திருக்கு, அப்படித்தானே? எல்லாத்தையும் சொஸ்தமாக்கின உடனே இந்த 4 பேரும் என்ன நினைச்சிருப்பாங்க? ஏ அப்பா, என்ன மாதிரி நடக்கு? இவ்வளவு காலம் நம்ம ஆலயத்துக்கெல்லாம் போனோமே, நியாயப்பிரமாண சபைக்கு, ஒண்ணுமே நடக்கலையே, இது என்ன மாதிரி நடக்குன்னு சொல்லி ஆச்சரியம் வந்துச்சு. நல்லா கவனிங்க. என்னைக்கு கர்த்தருடைய பார்வை நம்ம மேல பட்டு அவருக்கு பின்னால போறோமோ அப்பா நம்ம வாழ்க்கையை ஆச்சரியமா மாறிடும். நம்ம எப்பவும் எதைத்தான் பார்ப்போம்? ஆச்சரியம். ஆண்டவர் ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர் இல்ல. ஆண்டவர் அழைச்சிட்டு போ, ஏதாவது ஒன்று பண்ணிக்கோ அப்படின்னா சொல்லுவார். நம்ம கூட தான் இருப்பார். நம்ம அவர் பின்னாடி போயிட்டே இருக்கணும். ஃபாலோ மீ அப்படிங்கிற பின்னால் வா, ஆமாம் என்னை ஃபாலோ பண்ணு. நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆச்சரியத்தை தான் நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போம். ரொம்ப பிரமிப்பு. சப்பானி நடக்கிறான், குருடன் பார்வையடைகிறான், பயங்கரமான மிராக்கள். செவிட்டு விரியன்கள் எல்லாம் காது என்ன செய்யுது? யார் அப்படி இருக்கீங்களா? எல்லாம் நல்ல தெளிவாக இருக்கீங்களா? செவிட்டு விரியன் அது வரைக்கும் என்ன சொன்னாலும் காதில் என்ன செய்யாது, கேட்காது. அம்மா அங்கே வாப்பா அப்படின்னா அப்படி பார்த்துட்டு இருப்பான். எதுவுமே ஒன்றும் புரியாது. அவன் நல்ல விருண்டு எழுப்பி நின்று பாடி இருப்பான், துதிச்சிருப்பான், சொன்னதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டிருப்பான். ஒரு கலகலப்பு, அற்புதம் நடந்துச்சுன்னா கலகலப்பு இருக்குமா, அமைதி இருக்குமா? அற்புத அடையாளங்கள் நடக்குது. தேவன் பயங்கரமான கிரிகள் செய்கிறாரு. ஒவ்வொருத்தரும் சுகம் பெற்ற உடனே துள்ளி குதிச்சுட்டு கிடப்பான். அப்படித்தானே? எல்லாம் எனக்கு கண் பார்வை கிடைத்து விட்டது ஹல்லேலூயா அப்படின்னு போயிடுவானா? போக மாட்டா. ஒரு மிராக்கள் நடக்கும்போது நம்மளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் சும்மா என்ன செய்யாது? உங்களை கண்ட கர்த்தர் உங்களையும் என்னையும் பிரமிக்க செய்ய போகிறார். ஆமாம், இன்னைக்கு அதான் நடக்க போகுது. இன்றைக்கி தேவன், நீங்கள் இந்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அப்படி பயந்துக்கிட்டு வந்திருப்பாங்க. சில பிள்ளைகள், இந்த 3 பிள்ளைகள் வந்திருக்காங்க. நம்மளுக்கு நிறைய பிள்ளைகள்லாம் இந்த மாதிரி ஓரியன்டேஷனில் இருந்திருக்கோம். இன்றைக்கி எத்தனை பிள்ளைங்க? எம்மா நீங்கள் 3 பேரும் 3000 பேருக்கு சமம். எத்தனை பேருக்கு? ஆமாம், நான் இப்போ 3000 பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்ணுறேன். இந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு 1000ன்னு வச்சுக்கோயே. அப்போ எத்தனை ஆயிரம் இப்போ கூட்டி வந்திருக்கோம்? உங்களுக்கு 1000 கொடுக்கவா 10,000 கொடுக்கவா? 10,000 தானே. ஒரு நினைஞ்சா 10,000 ஆயிடலாம். அப்போ நம்ம எவ்வளோ பேர் கூடி வந்திருக்கிறோம். அந்த சக்தி ஏன் அப்படின்னா உங்களையும் என்னையும் யார் பார்த்துருக்கா? யார் பார்த்துருக்கிறது? இயேசு பார்த்து
அவருடைய கண் பட்டதுனால நம்மளை அழைச்சி கொண்டு வந்து அவர் பிரமிப்பான காரியத்தை அன்றைக்கி என்ன செஞ்சார். அடுத்து யார் அழைச்சார் அப்படின்னா யோவான் 1:43 பிலிப்புவை கண்டு எனக்கு பின் சென்று வா அப்படின்னாரு. யாரை கண்டார்? பிலிப்புங்கிற ஒரு மனுஷன். அவன் பெத்சாயிதா பட்டணம் தான். அவன் பட்டணத்தில் அவன் வேலையை பார்த்துட்டு போவான். அவனை கர்த்தருடைய கண்ணு என்ன செஞ்சுட்டான்? பார்த்துட்டான். சும்மா போயிட்டு இருந்தவனை ஆண்டவர் என் பின்னால் வாழ்ந்தாரு. அவனும் போயிட்டான், ஆண்டவருக்கு பின் சென்றான். ஸ்தோத்திரம். அடுத்து வந்து இந்த பிலிப்பு என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால் இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு நாத்தான்வேல்கிட்ட போகிறான். யார்கிட்ட? நாத்தான்வேல்கிட்ட. நாத்தான்வேல் யார்? நாத்தான்வேல் வந்து நான் உங்களுக்கு கிளாஸில் நடத்திருக்கேன்ல. நாத்தான்வேல் அவன் யார் அப்படின்னா அத்திமரத்துக்கு கீழே என்ன செஞ்சிருந்தான்? உட்கார்ந்துருந்தான். இப்போ பிலிப்புவை ஆண்டவர் அழைச்சார். அவர் கண்ணு பட்டுச்சு, உடனே அழைச்சாரு. ஓகே அப்படின்ட்டு போயிட்டான். இன்னைக்கு அநேகருக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நிறைய பேர் எல்லாருமே கர்த்தர் அழைக்கிறார், பொதுவான அழைப்பு. ஆனால் ஸ்பெஷல் அழைச்சவங்க மட்டும் தான் இங்கே வர முடியும். சாதாரண அழைப்பு உள்ளவங்க அவங்கவுங்க பிளேஸில் இருந்து அவங்கவுங்க கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு போவாங்க. ஸ்பெஷல் அழைப்பு யார் இருக்கோ அவங்க இங்கே வந்து ஆண்டவருடைய அதிசயத்தையும் உருவாக்கப்படுதலையும் வித்தியாசமான அனுபவத்தையும் பெற்று நட்சத்திரம் மாதிரி ஷைன் பண்ண போகிறோம். எது மாதிரி? ஆமாம், நட்சத்திரம் மாதிரி பிரகாசிக்கணும்னு யாரில் ஆசைப்படுதீங்க? அதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருக்காரு? இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. இவன் நேரா நாத்தான்வேல் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் போய் சொல்கிறான். நாத்தான்வேல், நான் இந்த மோசே தீர்க்கதரிசி எல்லாரும் எழுதியிருக்கிறாங்களா, அவரை நான் என்ன செஞ்சேன்? மேசியாவை கண்டேன். எங்கேருந்து வந்தார்? அவர் நாசரேத்தூர்லேருந்து வந்திருக்கிறாரு. அப்படியா? நாசரேத்தூரில் ஏதாவது நன்மை வருமா அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் புரியுதா? அப்போ அது வெறும் லோ பிளேஸ். நாசரேத்துனா அங்கே எதுவுமே என்ன செய்யாது, இருக்காது. லோ பிளேஸ், அது வந்து ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கேருந்து என்ன நன்மை வருமா? மேசியா அப்படின்னா அவர் பெரிய ஆளாச்சே, அது தீர்க்கதரிசிகள் எழுதி வச்ச மேசியானா அது யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படி நாசரேத்தூர்லேருந்து வர முடியும்? கொஸ்டின் கேட்குறான். ஆனால் இவன் சொல்கிறான், வந்து பாரு, நீ என்ன செய், வந்து பாரு அப்படின்னு சொன்ன உடனே இவன் கூட்டிகிட்டு போன உடனே அங்கே நாத்தான்வேலு ஆண்டவர்கிட்ட வரான். அந்த உடனே கர்த்தர் என்ன சொன்னார்? இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல். என்ன எப்படி தெரியும் உமக்கு? என்ன எப்படி உமக்கு தெரியும்? ஆண்டவர் சொன்னார், நாத்தான்வேல் பிலிப்பு சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒன்று எனக்கு என்ன செய்யும்? நீ எந்த மரத்துக்கு கீழே உட்கார ஆள்? அத்தி மரத்துக்கு கீழே உட்கார்ந்த ஆளை கர்த்தருடைய கண்ணு பார்க்குமா பார்க்காதா? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அத்தி மரத்தின் கீழ்னா யார் உட்காருவா? அத்தி மரத்துக்கு கீழே தேவ வசனங்களை தியானிக்கிறவங்க தான் உட்காருவாங்க. அத்திமரம் ஒவ்வொரு சீப்புரு தீவு நாடுகளில், இஸ்ரேல் நாடுகளில் வீட்டுக்கு முன்னால் ஒரு அத்திமரத்தை வச்சுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸாக கூடுவாங்க, ஃபேமிலியாக கூடுவாங்க, தனியாக இப்படி உட்கார்ந்து பிரமாணங்களை அப்படியே அவங்க வந்து தியானிப்பாங்க. ரொம்ப அவங்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பிள்ளைங்களை கூட்டி வச்சு போதிப்பாங்க. அந்த வசனம் தியானிக்கிற இடம் எது தெரியுமா? அத்தி மரத்துக்கு கீழே. அப்போது யாரெல்லாம் வசனத்தை தியானிக்காங்களோ அவங்கள ஆண்டவர் கண் பார்த்துரும், கண்டிப்பாக பார்த்துரும். இப்படி தான் இவன் இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்ததுனால கர்த்தருடைய கண் என்ன செஞ்சிச்சு? ஏற்கனவே பார்த்துட்டு உடனே அவன் சொல்கிறான், தீர்க்கதரிசி நீர் யார்? தீர்க்கதரிசி எப்போ நான் இப்படிலாம் பார்க்க. அப்போது ஆண்டவர்கிட்ட பேசினாலும் சரி, அவர் நம்மளை பார்த்தாலும் சரி, நமக்கு ஒவ்வொரு செகண்ட்ஸும் வியப்பாக தான் இருக்கும். எப்படி இருக்கும்? வியப்பாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது நடக்க போகுது. இங்கே வந்த உடனே செகண்ட் இயர் பிள்ளைங்க, தேர்ட் இயர் பிள்ளைங்க இங்கே வந்த உடனே என்ன சொல்லுவாங்க? ஐயோ பழைய ஏதோ ஒரு பழமொழி விடலாம், பழைய குருடி கதவை தரடி அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோடு இங்கே இருக்கக்கூடாது. இந்த வசனத்தை இன்றைக்கி அக்செப்ட் பண்ணுங்க. நீங்கள் எல்லாரும் இந்த வசனத்தை, என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். இது மாரணதா வேதகம கல்லூரியாக இருக்கலாம், இது ஒரு சர்ச்சாக இருக்கலாம், ஆனால் என் தேவன் எனக்குள் இருக்கிறார், என்னை பார்த்திருக்கிறார். அவர் இந்த மாதிரி காரியத்தை தான் எனக்கு என்ன செய்ய போறாரு. நீ தீர்க்கதரிசி. ஓ அப்படி உனக்கு ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்குது. உடனே ஆண்டவர் சொன்னார், நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கிறதுனால இப்படி சொன்னதுனால நீ ரொம்ப பிரமிக்கிறியா? இதிலும் பெரிதானவைகளை காண போற, இதிலும் பெருசா நீ என்ன செய்ய போற? பார்க்க போறன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, வானம் திறந்திருக்கிறது, மனுஷகுமாரிடத்தில் தேவ தூதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க. காட்சி
ஒரு தரிசனம், ஒரு தரிசனம். ஸ்தோத்திரம். வானம் திறந்திருக்கதை அவன் பார்த்துருப்பானா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்து அப்படித்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படியே ஒரு மேலே 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 உன்னத அனுபவம், உன்னத அனுபவம். நேற்று பார்த்தது இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு வித்தியாசமாக இருக்கும். இந்த வருஷத்தில் கர்த்தர் அப்படி செய்ய போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம். ஏன்னா பரலோகம் போர் அடிக்குமான்னு ஒரு ஆள் கேட்டார்ல, பரலோகம் போர் அடிக்குமா? பரலோகம் போர் அடிக்குமா? கொட்டாவி மன்னி, கொட்டாவி அரசி வந்திருக்கான். பரலோகம் போர் அடிக்குமாமா? அங்கே மேலே கொட்டாவி விட்டுட்டு இருந்தா கப்புன்னு தூக்கி போட்டுருவாங்க. கேட்கறதுக்கு சொல்லுங்க, பரலோகம் போர் அடிக்குமா? ஏன் அடிக்காது? ஆராய்ச்சியே எவ்வளோ நேரம் தான் இருக்க முடியும்? எவ்வளோ டைம் தான் ஆராய்ச்சியே இருக்க முடியும்? அப்படியே ஒருத்தர் கேட்டுகிட்டே இருந்திருக்காரு. ஒரு ஊழியக்காரர் ஆண்டவர்கிட்ட போய் எவ்வளோ காலம் இருக்கணும்? ஒரு நாள் ஃபுல்லாக சர்ச்சில் உட்காந்தாலே போர் அடிச்சு போயிடுது, இது கோடி கோடி வருஷம் போர் அடிக்காதா அப்படி சொல்லி ஜோபிச்சிட்டே இருந்திருக்காரு. அப்போ ஆண்டவருக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து வச்சிருக்கல், இந்திர நீலம், சந்திரகாந்தம், இப்படி தானே அந்த எல்லா 12 கற்கள் இருக்கும். இதில் இயேசு கிறிஸ்து பிரைட்டாக உட்காந்துருப்பார். சூரியன் சந்திரன் உண்டா? கிடையாது. அவர் முகமே ஒளி, முகத்திலிருந்து வெளிச்சம் வீசும். அப்போது அவருடைய முகத்தின் ஒளி இருக்குல்ல, அது இந்த கல்லில் படுமா. வச்சிரக்கல், இந்திர நீலம், சந்திரகாந்தம்லாம் இருக்குல்ல, 12 அஸ்திபாரம் அதில் படும்போது ஒவ்வொரு செகண்ட்ஸுக்கும் வித்தியாசமான சிச்சுவேஷன் இருக்குமா. புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து ஒரு காரியத்தை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காண்டா, அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம எப்படி இருக்கோம்? ஐயோ, அதுக்குள்ள ஒரு போர் என்ன செய்யாதான்? அங்கே துதிக்கிறது, ஆண்டவரோடு இருக்கிறது, தூதர்கள் என்ன அழகாக வருவாங்க, நம்ம ரொம்ப அழகாக இருப்போம் தெரியுமா? யாரும் கவலைப்பட்டு இருக்கீங்களா? நான் கருப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் ரொம்ப குட்டையாக இருக்கேன், குள்ளமாக இருக்கேன், என் மூக்கு டப்பா மாதிரி இருக்கு, அப்படி இப்படின்னு யாரும் கவலைப்பட்டு இருக்கீங்களா? மகிமையின் சரீரத்தோடு அழகாக அங்கே இருப்போம், ரொம்ப அழகாக இருக்கும். ப்ரெசன்ஸ் அப்படி ஆண்டவர் கூட இருந்தால் எப்படி இருக்கும்? ஆண்டோடைய முகத்தின் ஒளி அவ்வளோ அழகாக இருக்கும் பரலோகம். அப்போ பரலோகம் என்னது அடிக்காது, போர் அடிக்காது. அதே மாதிரி இன்னும் படிக்க போகிற பைபிள் காலேஜும் போர் அடிக்காது. உங்களுக்கு கர்த்தர் அந்த நல்ல ஒரு அட்மாஸ்பியரை இந்த வருஷம் கொடுக்க போகிறார். ஒரே தீர்க்க தரிசனமாக தான் வருது. ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனத்தின்படி என்ன செய்ய போகிறாரு? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, அப்போ இவனை பெருசாக பார்க்க வைக்கிறார், பெருசாக பார்க்க வைக்கிறாரு. நான் இப்போ சொன்ன ஒவ்வொருத்தருக்குமே சின்னது நடக்கலை. எதுதான் நடந்திருக்கு? கர்த்தர் யாரை பார்க்குறாரோ அவங்க வாழ்க்கையில் பெருசு தான் நடக்கும். அது உண்மையானால் அழைச்சவங்களுக்கு சும்மா சின்னதாக நடக்கும், பார்வைப்பட்டாலே பெருசு நடக்கும். அழைச்சிய பின்னால் வாழ்ந்தாரு, பின்னால் கிளம்பி போயாச்சு, சும்மா விடுவாரா? இதை மாதிரி இன்னொருத்தர் இருந்தான். ஆயத்துறையில் ஒருத்தன் உட்கார்ந்துருந்தான், லேவி, மத்தையும் லேவி அவங்க தான். ஆயத்துறையில் அல்பையின் குமாரன் அப்படின்னு போட்டிருக்கோம். அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆயத்துறை அப்படின்னா என்னன்னு தெரியுதா? ஆயத்துறை டாக்ஸ் கலெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சகைவாது கூட சேர்ந்தவன் தானே. அந்த ஆயத்துறை இவங்க வந்து அதிகமாக ஏமாற்றுவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல. அதனால் சமுதாயம், யூத சமுதாயம் அவர்களை பாவி அப்படின்னு வச்சிருந்துச்சு. என்னென்னு பேர் வச்சிருந்துச்சு? பாவி. நீங்களே எப்பா இவங்களாம் பாவி, பயங்கரமான ஆட்கள்ப்பா, நல்ல துட்டு நல்லா அடிப்பாங்க, லஞ்சக்காரங்க, இவங்களாம் பொல்லாத ஆட்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பேர் சூட்டி வச்சுட்டாங்க. அதனால் பரிசையும் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுவான்ல, நான் இந்த ஆயக்காரனை போல் இல்லாததினால் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா ஆயக்காரர்கள் அப்படின்னா பாவி. ஆனால் இப்போ இயேசு வாராரு, ஆயக்காரையில் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் மேலே கர்த்தருடைய பார்வை இருந்துச்சு. நிறைய பேர் ஆயத்துறையில் இருந்திருப்பான், இல்லை வேற ஏதாவது இருந்திருப்பான். அவன் உட்கார்ந்த மாதிரி எங்கனையாவது நிறைய பேர் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனால் ஸ்பெஷலாக யார் மேலே தான் ஆண்டவருடைய பார்வைப்படுது? ஆயத்துறையில் உட்கார்ந்த. அப்போ ஒரு பாவி மேலேயும் கர்த்தருடைய பார்வை விழுது. அதான் பெருசு. ஒரு பாவி. சமுதாயம் சொல்லுது மோசம், சமுதாயம் சொல்லுது கெட்டவன், இவட நட்பே வைக்கக்கூடாது, இதெல்லாம் மோசமானவங்கன்னு சொல்லுது. ஆனால் அவன் மேலே கர்த்தருடைய பார்வைப்பட்டு பின்னால் வாப்பா அப்படின்ட்டு, என் பின்னால் வா. உடனே அவனும் ஆயத்துறையை விட்டுட்டு யாருக்கு பின்னால் போயிட்டான்? இயேசுவுக்கு பின்னால் போயிட்டு நேராக வீட்டுக்கு கூட்டு போயிட்டான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு விருந்து படைக்கிறான். அந்த விருந்துக்கு வந்தவங்க எல்லாரும் ஆயக்காரனும் பாவிகள் தான். யார் வந்தா?
ஆயக்காரன் பாவி பரிதவிக்கப்பட்டவன் எல்லாரும் அந்த வீட்டில் வந்து சாப்பிடுறாங்க, நல்ல சாப்பாடு. உடனே மிஞ்சின நீதிமான்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? இயேசு பாவிகளோடு ஆயக்கரோடு பந்தி இருக்கிறாரே, இது எப்படி? இவர் யார்? இயேசு கிறிஸ்து கெட்டவங்களை நல்லவங்களை மாற்ற தானே வந்திருக்கிறாரு. ஆண்டவர் சரியாக பதிலடி கொடுப்பார். பிணியாளிகளை ரட்சிக்க தான் யார்? வைத்தியன். அப்போது பாவிகளை ரட்சிக்க தான் நான் வந்திருக்கேன், நீதிமான்களை அல்ல. உங்களை மாதிரி நீதிமான்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்க வந்தேன்னு சொன்ன ஆண்டவர் இன்னைக்கும் உங்களையும் சிலர் வந்து இந்த பிள்ளை பாவி, ரொம்ப பாவம் செஞ்சிருக்கு, தப்பு செஞ்சிருக்கு, ஒரு மோசமான பிள்ளைன்னு சொல்லி உங்களுக்கு பேர் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆயத்துறையில் வந்து உட்கார்ந்து உங்களை தான் கர்த்தருடைய கண்ணு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்போ நம்ம பாவி பாவின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசுவுக்கு பின்னால் போனதுக்கப்புறம் பாவிய பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அப்போ ஆயத்துறை அங்கே இருந்தவங்களையும் ஆண்டவருடைய பார்வை என்ன செஞ்சு இப்படி பட்டு பட்டு அவருக்கு பின்னால் வந்தவங்களை எல்லாம் ஆண்டவர் விசேஷமாய் வேற லெவலில் பயன்படுத்துகிறாரு. இப்போ பேதுருவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பெந்தேகோஸ்தே நாளில் எத்தனை நிமிஷம் பிரசங்கம் பண்ணார்? பெந்தேகோஸ்தே நாளில் எத்தனை நிமிஷம் பிரசங்கம் பண்ணார்? only 3 minutes. ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து சொல்லுங்க. 3 நிமிஷம் தான் பிரசங்கம் பண்ணாரோ, 3000 பேர் என்ன செஞ்சுட்டாங்க? ஆமாம், 3000 பேர். திக்குவாய் மாதிரி இருந்திருக்கலாம், அவருக்கு பேசவா தெரியும். படிப்பறிவு இல்லாதவனுக்கு என்ன பேசிட முடியும்? கூட்டம் கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு. அப்பா அவ்வளவு சத்தம் போட்டு அந்த பரிசுத்தாவின் வல்லமையில பேசினார் பாருங்களேன். அப்போது பின்னால் வா அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் வந்து பின்னாலே வந்துட்டே வா அப்படின்ட்டு வைக்க மாட்டார். அவங்கள கொண்டு கிரியை செய்வார். அவங்கள கொண்டு என்ன செய்வார்? கிரியை செய்வார். நீங்கள் இங்கே பைபிள் காலேஜில் வந்தீங்க, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர், வீட்டுக்கு போனவர் உங்களை கொண்டு கர்த்தர் கிரியை செஞ்சாரா? நீங்கள் கிரியை செய்வதற்கு உங்களை கொடுத்தா தான் அவர் என்ன செய்வார்? கிரியை செய்வார். நீங்கள் நல்லா சாப்பிட்டு போட்டு படுத்து படுத்து தூங்கிட்டு கிடந்தா கிரியை செய்வாரா? ஆண்டவரே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்பொழுது தூங்கிக்கிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் என்ன செய்யக்கூடாது, பண்ணவே கூடாது அப்படின்ட்டு இருந்தோம்னா அவ்வளோதான். இந்த சென்னை பிள்ளைங்கள்லாம் வந்திருக்காங்க. அந்த பிள்ளைங்க இறால் பிள்ளைங்க வரலையாவா? அந்த வந்திருக்கல, ஹேர் ஸ்டைல் மாற்றிட்டியா? ஹேர் ஸ்டைல் மாற்றோன்னே எனக்கு இந்த பிள்ளை தெரியவே இல்லை. ஆமாம், அவள் சொல்லுவாள்ல, என்ன சொல்லுவா? இறால் புட்டு, அந்த புட்டு, இந்த புட்டு, என்னெல்லாமோ சொல்லுவாள் சாப்பாடு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்து படுத்து கிடந்தா என்ன மாதிரி நடக்குமாம்மா? ஏதாவது நடக்குமா? சாப்பிடணும், அடுத்து செயல்பட என்ன செஞ்சிடணும்? ஆரம்பிச்சிடணும். அப்படி இருந்தால் தேவன் ஒவ்வொருவரையும் தன்னுடைய கருவியாக எடுத்து என்ன செய்வார்? பயன்படுத்துவார். 3000 ரட்சிக்கப்படுதான். முதல் திருச்சபை வருது, அற்புதம் நடக்கு, அடையாளம் நடக்கு. இது வரைக்கும் இயேசு செஞ்ச அடையாளத்தை பார்த்துட்டே போனவன் இப்போ அவனே என்ன செய்ய ஆரம்பிக்கிறான். ஆமாம், அதுதான் மேட்டர். இயேசுவுக்கு பின்னால் போனால் அதான். நீங்கள் மனுஷன் பின்னால் போங்களேன், மனுஷன் பின்னால் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்க போங்க, இல்லை உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சாலும் அந்த மேனேஜர் இல்லைட்டா அதில் உள்ள முக்கியமாக ஸ்தாபிக்கிற அந்த ஸ்தாபகர் லெவலுக்கு நீங்கள் வர முடியுமா? வர முடியுமா? விட மாட்டாங்க. ஒரு லெவலில் தான் வச்சுருப்பாங்க, ஒரு டிஸ்டன்ட், அவ்வளோதான். அவங்கள மாதிரிலாம் நம்ம என்ன செய்ய முடியாது. இப்போ கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு போ, அவ்வளோதான். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை போலவே மாற்றி தன்னை போலவே பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். அதான் அவர் வந்து ஊழியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பரலோகத்துக்கு போயிட்டார். நீங்கள் செய்யுங்க, நான் செஞ்சதை சுவிசேஷம் அறிவிங்க, அற்புதம் உங்களை மூலம் நான் செய்கிறேன் சொல்லிட்டு போயிட்டாரு. இவங்க செயல்பட்டதுனால ஆண்டவர் அவர்களை கொண்டு பலத்த கிரிகளை என்ன செஞ்சார்? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பாக நம்மை கொண்டும் தேவன் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு, இன்னும் செய்ய போகிறார், இன்னும் செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஃபர்ஸ்ட் உபதேசம், 2வது பிரசங்கம், 3வது அற்புதம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். போன உடனே இதோ அற்புதம் நடக்கிறதுன்னு சொல்லி சும்மா நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது என்ன செஞ்சிடாதீங்க. இயேசுவை பிரசங்கிங்க. அவருடைய வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்படி ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தரையா அழைச்சி 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 அவங்கள கரங்கள் எடுத்து பாவிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்படி தானே? சரி, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். ஆண்டவரை ஃபாலோ பண்ணுற நமக்கு என்ன கிடைக்கும்? பேதுரு கேட்டால, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே,
எங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு, என்ன கிடைக்கும்னு சொன்னோன்னே ஏசு என்ன சொன்னார்? நூறத்தனையான பலனை என்ன செய்வேன், தருவேன் அப்படின்னு இயேசுவே சொல்லிட்டார். எத்தனை? நூறத்தனை. இப்போ நீ 1000 ரூபா கெப்பாசிட்டியில் இருக்கன்னா உனக்கு எத்தனை மடங்கு? நூறத்தனையான மடங்கு. அப்போ எவ்வளோ கிடைக்கும்? கணக்கு தெரியாதோ? நூறத்தனை அப்படியே ஒன்று எத்தனையா மாறுது? 100 மடங்கு. ஸ்தோத்திரம். இங்கே வந்துட்டீங்களா? நீங்கள் ஜெப ஜீவியம் 100 மடங்காக மாறப்போகுது. உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை 100 மடங்காக மாறப்போகுது. உங்களுடைய வல்லமையான ஆண்டவருக்காக அந்த ஒரு தரிசனம் 100 மடங்கு நினைச்ச போது மாறப்போகுது. நீங்கள் கற்றுக்கொள்கிற அந்த கற்றல் எத்தனை மடங்கு மாறப்போகுது? ஆசீர்வாதம் 100 மடங்காக கத்தரை நிச்சயிக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. 1000 மடங்குலாம் இருக்குது. ஆனால் ஏசுங்க எத்தனை மடங்கு தான் சொல்லியிருக்காரு? 100 மடங்கு. எதை விட்டவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவுக்கு பின்னால் வந்தால் நூறத்தனையான பலன் இங்கே மட்டும் இல்லை, அங்கேயும் என்ன செய்யுமா கிடைக்கும். அதனால் விட்டுட்டு வந்திருக்கீங்களா? ஏசு எனக்கு போதும், அவருக்கு ஊழியம் செய்வேன், அவருடைய ராஜ்யத்தை கட்டுவேன்னு சொல்லி வந்திருக்கீங்களா? இப்போ நீங்கள் ஒன்று வச்சுருந்தீங்கன்னா அது எத்தனையா மாறப்போகுது? விசுவாசத்தோடு சொல்லு, ஆண்டவரே நான் இந்த காரியம் ஒன்றில் தான் இருக்கேன், ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதை 100 நீ என்ன செய்யும்? மாற்றுங்கப்பா, மாற்றுங்க. அது பணமாக இருக்கலாம், அது பொருளாக இருக்கலாம், கிருபையாக இருக்கலாம், வரமாக இருக்கலாம், அபிஷேகமாக இருக்கலாம், வல்லமையாக இருக்கலாம், உங்களுக்குள் இருக்கிற வரங்களாக இருக்கலாம், எதுவோ அதை கத்தர் எத்தனை மடங்கு மாற்றிக்கிறார்? 100 மடங்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு, அவருக்கு பின்னால் வந்த நமக்கு 100 மடங்கு. சரி, இது பைபிள்லேருந்து சிலது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கும் தெரியுமா? இயேசுவை ஃபாலோ பண்ணதுனால மட்டும் இல்லை, அவருடைய பார்வை நம்ம மேலே படுறதுக்கு ஹெட்டிங் என்னது? பார்வை. யாருடைய பார்வை? கர்த்தரின் பார்வை. உங்களை ஊர் உலகத்தில் உள்ளவங்க நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அந்த பார்வைலாம் உங்களை கண்ணில் மாட்ட வைக்கும். கர்த்தருடைய பார்வை தான் வாழ்க்கையில் உயர்த்தும். பிரைஸ் எல்லாம். இந்த காம்பவுண்டில் இருக்கும்போது உங்களை நிறைய பேர் பார்ப்பாங்க, அப்படி தானே? அந்த பார்வையிலலாம் நீங்கள் மயங்கி என்ன செஞ்சிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது. அந்த பார்வை உங்களுக்கு தேவை கிடையாது. இன்னும் பைபிளில் இருக்குது, வன்கண், பொறாமையின் கண், எரிச்சலின் கண் அப்படிலாம் இருக்கலாம், துஷ்ட கண்கள், பில்லி சூனிய, மாந்திரிக கண்கள், இப்படி நிறைய இருக்குது. இந்த கண்ணெல்லாம் நம்மக்கிட்ட பழிக்காது. அதெல்லாம் கர்த்தர் எரிச்சு போட்டுருவார். இன்றைக்கியும் ஒரு வேலை உங்கள் ஃபேமிலி எப்படி ஃபேமிலியோ தெரியாது, ஹிந்துலேருந்து கன்வெர்ட் ஆகி வந்திருக்கலாம், இல்லை ஏதோ எப்படியோ நீங்கள் இருந்திருக்கலாம், உங்கள் ஃபேமிலிக்கு விரோதமாக சில சத்துரு போராட்டங்கள் இருக்கலாம். அப்போ துஷ்ட வல்லமைகள் உங்களுக்கு விரோதமாக பொறாமப்படும். இல்லை இந்த பெண்ணா, இவளை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சில ஆவிகள் உங்களுக்கு விரோதமாக அப்படியே பயங்கரமாக நிற்கும். அந்த கண்ணெல்லாம் எரிச்சு போடுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த கண்ணு உங்களை பார்க்கக்கூடாது. பொறாமையின் கண்ணும், எரிச்சலின் கண்ணும், துஷ்ட கண்ணும், மனுஷ கண்ணும் நம்ம பார்க்கக்கூடாது. ஆமென் சொல்லிருங்க. அப்போ யாருடைய கண்ணு தான் பார்க்கணும்? நம்மளை ஏசப்பாவுடைய கண் பார்க்கணும். கரெக்டாக அவருடைய கண் பார்த்துச்சுன்னா நம்பர் 1 கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கனம். ரெஸ்பெக்டாக கத்தர் கொடுக்குறாரு. என்னத்தை கூட பைபிள் உள்ள தான் சொன்னேன். ஏசாயா 49:5 கர்த்தருடைய வாசிக்கிறீங்களா? வாசிக்க யாராவது? ஏசாயா 49:5. இவ்வளவு லேட்டா? யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக 43:4 நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். இல்லம்மா, கனமடைவேன் அப்படின்னு வரும். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால். அது ஏசாயா 43:4 எது? நீ என் பார்வைக்கு அருமையானபடி அல்லதா? அதானே 43. 49:5 தானே சொன்னேன் நான். 49:5 வாசிங்க. நடுவில் இருக்கும். இவா ஸ்பீடாகவே வாசிக்கப்பட்டுக்கா. நம்ம பிரசங்கத்துக்கு ஏற்றாப்புல அந்த ஸ்பீட் இருக்கணும். அப்படி அமைதியாக்கா, நல்ல ஸ்பீடாக வாசி. யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். என் தேவன் என் பலன்
கர்த்தருடைய பார்வையில் என்ன அடைவேன்? உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், பிரசங்கம் பண்ணும்போது நம்ம என்ன கருத்தை இது பண்ணுறோமோ அதை தான் அங்கே இருக்கிறத வாசிக்கணும். எல்லாத்தையும் வந்து என்ன செய்யக்கூடாது, வாசித்துட்டு இருக்கோம். வாசிக்கலாம், ஆனால் நம்மளுக்கு அதை கரெக்டாக அதை வாசித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பிரசங்கம் நல்ல ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். கர்த்தருடைய பார்வையில் நான் என்ன அடைவேன்? ஆண்டவருடைய பார்வையில் நம்ம எப்படி மாறிடுவோம் சொல்லுங்கள் எல்லாரும்? கனம் அடைவேன், கர்த்தரின் பலனாக இருப்பார். இப்போ எல்லாரும் சொல்லுங்கள், என் ஆண்டவருடைய கண் என் மேலே பட்டதுனால எனக்கு கர்த்தர் கனத்தை கொடுக்குறார். ஆமேன்னு சொல்லுங்கள். கனங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளா போய் கனத்தை தேடிட்டு போகக்கூடாது. கர்த்தரே நமக்கு என்னத்தை கொடுப்பாரு? கனத்தை கொடுத்து பலப்படுத்துவார். நீ கனவீனப்படுவது இல்லை. கர்த்தர் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட பாத்திரமா நம்மளை என்ன செய்வார்? ஆமாம், ஊழியன்னா சும்மாவா? ஊழியத்துக்கு தேவன் அழைச்சிட்டு நம்மளை வந்து மதிப்பு இல்லாதவங்களையா ஆண்டவர் வைப்பார். ஒரு மதிப்பு மிக்க பாத்திரமா என்ன செய்வார்? அதுக்கப்புறம் தான் 43 நாளில் அதில் இருக்குது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். அதனால் நீ கனம் பெற்றுட்டல்ல, கனம் பெற்ற உடனே அப்படியே பெற்றுட்டு போன்னு சொல்ல மாட்டார். உன் ஜீவனுக்கு ஈடாக நான் என்னத்தை கொடுப்பேன் தெரியுமா? உன் ஜீவனுக்கு ஈடாக உனக்கு மனுஷங்களையும் ஜாதிகளையும் கொடுப்பேன். அப்பா, ஒரு பிள்ளைகளுக்கு அமைன்னு வரப்பட்டுக்க அம்மா, மனுஷர்களை தந்தாலே நமக்கு பெருசு. இதில் வர கர்த்தர் சொல்கிறார், ஜாதிகளை கொடுப்பேன். ஜாதிகள்லாம் எவ்வளோ பெரிய கூட்டம், எவ்வளோ. நான் விசுவாசிக்க இங்கே நிற்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நான் என் கர்த்தருடைய பார்வையில் நான் கனம் பெற்றிருக்கேன். எனக்கு ஆண்டவர் ஜாதிகளை கொடுக்க போகிறேன். ஆமே, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் கர்த்தருடைய பார்வையில் கனம் பெற்றிருக்கிறேன், எனக்கு ஜாதிகளை கொடுக்க போகிறார். ஜாதிகள்லாம் மிகப்பெரிய கூட்டம். ஆண்டவருடைய வார்த்தைகள் இந்த ஏசாயால நிறையா ரொம்ப தீர்க்கதரிசனமாக இருக்கும், வாக்குத்தத்தமாக இருக்கும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமாம், இந்த மாதிரிலாம் ஜாதிகள் நமக்கு கொடுக்கும்போது நம்ம இருதயம் எப்படி இருக்கும்? அதிசயப்பட்டு பூரிக்கும். அதுவும் கேதாரின் ஆடுகள் கொடுக்கப்படுமா? என்ன ஆடு? கேதாரின் ஆடு, கொழு ஆடு. உங்கள் சர்ச்சில் சண்டை போடுற ஆடாக வந்தால் எப்படி இருக்கும்? கொழு முட்டிக்கிட்டே கிடக்குது. ஆண்டவரே, எங்கள் ஊழிய காலத்தில் இந்த மாதிரி ஆடுலாம் எங்களுக்கு வேண்டாம். என்ன ஆடுதான் இருக்கப்பா? கேதாரின் ஆடு கொடுங்க. கேதாரின் ஆடு அப்படியே கொழுமையாக அப்படி செழிப்பாக பார்க்கவே ஒரு கெத்தாக இருக்குது. அந்த ஆடுகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாராம்? கொடுக்குறாரு. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆமேன்னு சொல்கிறது கண்டிப்பாக ஒரு நாள் பலிக்கும். ஆண்டவர் எனக்கு எந்த ஆடை கொடுக்க போகிறாரு? கேதாரின் ஆடை கொடுக்க போகிறாரு. என் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகுது. ஜாதிகளும் ஜனங்களும் என்ன தேடி வர போகிறாங்க. ஏன்னா என் வாயில் கர்த்தர் வார்த்தையை போட்டுட்டாரு. என்னத்தை போட்டுட்டாரு? வார்த்தை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேவனால் அழைக்கப்பட்டவங்களுக்கு தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய பிளெஸிங் எது அப்படின்னா வார்த்தை. தேவனுடைய வார்த்தை. எத்தனை உலகத்தில் வார்த்தை இருக்கு, எவ்வளவு காரியங்கள் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு ஸ்பீக்கர்ஸ், எவ்வளவு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்லாம் இருக்காங்க, அவங்களாம் நிறைய காரியங்கள் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தருடைய வார்த்தை என்பதுதான் ஆத்துமாவை விடுவிக்கும், சரீரத்தை விடுவிக்கும், ரட்சிக்கும், மனுஷனுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணும். ஆமென். அவ்வளோ பெரிய ஒரு ஆர்டினேஷனை கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரு. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு இன்னைக்கு உடன்படிக்கை பண்ணுறேன். என்ன தெரியுமா? நான் கொடுக்குற என் வார்த்தை உன் வாயை விட்டு நீங்குவது இல்லை. அது உனக்கும் உன் சந்ததிக்கும் உன் சந்ததிக்கும் சந்ததிக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருடைய வார்த்தைங்கிறது சாதாரணமாக நினச்சிங்களா? வார்த்தையினாலே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். உலகங்கள் வார்த்தையினாலே உண்டாயிடுச்சு. அந்த வார்த்தையினாலே தான் மனுஷனுக்கு ஜீவன் வருகிறது. அந்த பவுல் சொல்றாருல, அற்பமாக இருக்கிற மனுஷன் தான், ஆனால் இந்த மனுஷன் பிரசங்கிக்கிற வார்த்தையினால அநேகரை கர்த்தர் என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். குள்ள மனுஷன் தான், கண்ணில் இருந்து ஒரு மாதிரி தண்ணி வடியுது, பார்க்கத்தக்க ரூபம் இல்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தை அவர் வாயில இருக்கு. அதனால அங்கே இருக்கிற பட்டணங்களையும் அந்த கிராமங்களையும் அவருடைய ராஜ்யமாகவே பவுல் மாற்றி போட்டாரு. காரணம் என்ன இருக்கு வாயில? இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடக்கிறான். இது கர்த்தருடைய வார்த்தையில் உண்டான பவர். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் வேணும்? பிரைஸ் எல்லாம் ஹalleluya ஹalleluya. நல்லா பிரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஏசப்பா, எனக்கு அந்த வாயின் வார்த்தை தாங்க. உங்க வாயின் வார்த்தையை என் வாயில என்ன செய்யுங்க? போடுங்க.
இன்னொரு வசனத்துக்கு உன் வாயை கூர்மையான பட்டயமாக்கி கரத்தின் நிழலினால மூடி மறைச்சிருவாராம். அப்படியே மூடி மறைச்சிருவார். வார்த்தையை வாயில போட்டு கூர்மையான பட்டயமாக்கி மூடி கரத்தின் நிழலால் நம்மளை என்ன செஞ்சிருவாராம்? மூடி மறைச்சி வச்சுக்கிடுவார் நம்முடைய ஆண்டவர். அதனால ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னத்தை கொடுக்குறாரு? கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்கிறாரு? ஆமாம், நம்ம எங்கே போய் பிரசங்கித்தாலும் சரிதான், ஆண்டவர் நம்மை கொண்டு கிரியைகளை என்ன செய்வார், செஞ்சிருக்கிறாரு, இன்னும் என்ன செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? சரி, அப்போ ஆண்டவர் அவருடைய பார்வையிலே அருமையாக இருக்கிறவங்களுக்கு ஜீவனுக்கு ஈடா, உயிருக்கு ஈடா மனுஷங்களையும் கொடுப்பாரா, ஜாதிகளையும் என்ன செய்வாரா? ஆமாம், தெபரா சொல்றா, பராக்கிரமசாலிகள் மேல் எனக்கு கர்த்தர் ஆளுகை தந்தார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பராக்கிரமசாலிகள் மேல் கர்த்தர் எனக்கு ஆளுகை தந்தார். பராக்கிரமசாலிகள் மேல ஆமென் சொல்லுங்க. செபுலா நப்தலியை கூப்பிடுறா. செபுலா நப்தலிலாம் வாங்க, கமான், எல்லாம் வந்தாச்சு. போர்க்களத்தில் உயிரை கூட பெருசா என்னமா துணிந்து நின்றார்களாம் மரணத்துக்கு. அப்படி கடந்து போராடுறாங்க. செபுலோ, நப்தலி, பாராக் எல்லாரும் அந்த ஆளுகையை கர்த்தர் அவளுக்கு என்ன செஞ்சாரு? கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை தேசத்துக்கு கொடுத்தாரு. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய வாயிலை போடுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் நம்மளை அப்படியே அழைச்சிட்டு அந்த ரங்கத்தில் விட்டுட்டு போற தேவன். ஆபிரகாம் யாரு? விசுவாசிகளின் தகப்பன் சொல்றோம். அந்த ஆபிரகாமே ஆகார கைவிட்டர்ல என்ன துர்தி அப்படி தண்ணியோட போயிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவளை கூட ஆண்டவர் பார்த்து ஊற்று தண்ணீரை கொடுத்தாரா இல்லையா? ஊற்று தண்ணீர் எவ்வளோ நாள் குடிக்கலாம், எவ்வளவு நாளும். அப்படி சும்மா ஒரு அடிமை பெண்ணுக்கே இவ்வளவு கிடைக்குன்னா சுதந்திர வாழிகள் நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டவங்க. அவருடைய பார்வை நம்ம மேலே பட்டிருக்கே, நமக்கு ஊற்ற தருவாரா தரமாட்டாரா? எல்லாம் சொல்லுங்க. எனக்கு ஆண்டவர் எதை என் வாழ்க்கையில் பொங்க பண்ணுகிறார்? ஊற்றை பொங்க பண்ணுகிறார். ஊற்றை, ஆசீர்வாத ஊற்று, ஊழியத்தின் ஊற்று, அற்புதத்தின் ஊற்று, வார்த்தையின் ஊற்று. தேவ வார்த்தையை பிரசங்கிக்கும் போதே ஊற்றா பொங்கி பொங்கி வரணும். பார்த்த அந்த கிஃப்டை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏதோ திக்கி தணறி உளறி அப்படிலாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல பாஞ்சு என்ன செய்யணும்? காஞ்சி கிடக்கிற ஆத்துமாக்கள், துவண்டு போய் கிடக்கிற ஆத்துமாக்கள், தொய்ந்து போய் கிடக்கிற ஆத்துமாக்களுக்கு ஒரு ஜீவனாது மாறணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. திருச்சபைக்கு மக்கள் எதுக்கு வருவாங்க? பலன் அடையணும், ஏதாவது ஒன்று கிடைக்கும். கர்த்தரை ஆராதிக்க வருவாங்க ஃபஸ்ட்டு. அடுத்து ஏதாவது ஒன்று நன்மை நமக்கு என்ன செய்யணும்? கிடைக்கணும். கிடைக்காதான்னு சொல்லி ஏக்கத்தில் வர்றவங்களுக்கு சாட்டடி கொடுத்து நீங்கள் வரட்டினீங்கன்னா மறுபடியும் வருவாங்களா? நம்ம வார்த்தையை சொன்னோம்னா அது என்ன அடி? சாட்டை அடி. நம்ம வாயில் வந்தபடி ஏதாவது சொன்னோன்னு வைங்களேன், அவங்களுக்கு அடி மாதிரி இருக்கும். ஏற்கனவே தொஞ்சு போனவங்க இன்னும் தொய்ந்து போய் அம்மாடி வேண்டான்னு ஓடிடுவாங்க. ஆனால் வர்ற ஒவ்வொரு எந்த பிளேஸில், சர்ச்சோ, ஒரு மரத்தடியோ, ஒரு தெருவோ, எங்கே நின்று நம்ம கர்த்தருடைய வார்த்தை சொன்னாலும் அந்த ஆத்துமா புஷ்டி அடையணும். இதுதான் வார்த்தையில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அப்போ ஃபஸ்ட்டு ஆண்டவர் ஒரு கணத்தை என்ன செய்கிறார்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். மிக பிரபலமான தேவனுடைய ஊழியர்கள்லாம் பிரசங்கிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் கனம் எப்படி கிடைக்குன்னா தேவ வார்த்தையை பேசுறதுனால தான். இல்லட்டா கனம் கிடைக்குமா? யாரும் அவங்க, நம்ம யாரும். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்றதுனால தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சில தேவ மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது நமக்கெல்லாம் அப்படியே ஒரு பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கும். ரெய்னார்ட் போங்கே தெரியல? ரெய்னார்ட் போங்கே அவருடைய மெசேஜெலாம் கேட்டு பாருங்கள். அவருடைய மிராக்கல், அவருடைய ஒவ்வொரு காரியங்கள், வார்த்தைகள், இதெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்கும். அப்படி நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பயங்கர தேவ மனுஷிகள்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை பற்றி தேவ மனுஷிகளாக நீங்கள் என்ன செய்யணும்? மாறும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் என்னத்தை கொடுக்குறாரு? கனத்தை கொடுக்குறாரு. அடுத்து நம்ம பைபிளில் வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்தோத்ரம் பிரசங்கில் வாசிக்கிறோம். என்ன தெரியுமா? தேவன் தம்முடைய பார்வைப்பட்டவங்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் இன்பத்தையும் கொடுக்குறாரு. எல்லாரும் செகண்ட் ஒன் இன்பம் சொல்லுங்க. இன்பம். யாருக்கெல்லாம் இன்பம் வேணும்?
உங்கள் பக்கத்து வீட்டு அக்கா பேர் இன்பம் தானே? அந்த இன்பம் இல்லை, தேவன் தருகிற இன்பம். எல்லாரும் சொல்லு, கர்த்தர் எனக்கு இன்பத்தை அளிக்கிறார். இவ்வளவு சொல்லு, வர வர சவுண்ட் குறைஞ்சிட்டே போகுது. இவ்வளவு நேரம் துன்பமே இருந்துச்சுப்பா என் வாழ்க்கையில், இப்போ என்னத்தை கொடுக்குறாரு? இன்பத்தை கொடுக்குறாரு. இன்பத்தை கொடுக்குறாரு யாருக்கு? அவர் பார்வைப்பட்டவங்களுக்கு. இயேசுவின் பார்வை யாருக்கு பட்டுச்சோ அவங்களுக்கு கனம், அவங்களுக்கு இன்பத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரா? அம்மா, ஏதேன் தோட்டத்துக்குள்ளே போகணுன்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஏதேன் தோட்டம், ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டம்னா எவ்வளோ பெரிய, ஏதேனாலே இன்பம்னு அர்த்தம், ஏதேனாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம். ஏதேனுக்குள்ளே போனால் அந்த மாதிரி உலகத்தில் சொர்க்கமே அங்கே தான் இருக்குது. அப்போது அந்த ஏதேனின் இன்பத்தை நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? பிரைஸ் எல்லாம் நல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஏதேனின் இன்பம் வேணும்னு சொல்கிறவங்க இப்படியா முகத்தை வச்சுட்டு இருப்பாங்க? ஃப்ராங்கா, ஏன் அப்படி ரொம்ப டல் அடித்து போய் கிடக்கிற? சென்னையில் உள்ள எல்லா சாக்கடைகளையும் பார்த்து பார்த்து எனக்கு ஏதேன்னா என்னன்னே என்ன செய்ய மாட்டேங்குது, தெரியவே மாட்டேங்குது நினைக்காத. ஆண்டவர் ஏதேனை கொடுத்தா அது தெளிஞ்ச தண்ணி, சுத்தமான தண்ணி, சுத்தமான ஆசீர்வாதம். அங்கே என்னதான் விளையும்? பொன் விளையும், பூமேதகம் விளையும். அங்கே அது வந்து உலகத்தில் அதாவது எக்ஸார்டினரி. நான் உங்களுக்கு ஒன்றே சொல்கிறேன், இயேசுடைய பார்வைப்பட்டு அழைக்கப்பட்டவங்க ஒவ்வொருத்தரும் எக்ஸார்டினரி தான். ஆமைன்னு சொல்லுங்கள் நல்லா. எக்ஸார்டினரி தான். ஆர்டினரி பர்சனெல்லாம் கர்த்தர் எப்படி மாற்றிடுறார்? எல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களா? நல்ல ஆர்டினரி பர்சனை எப்படி மாற்றுறாரு ஆண்டவர்? சொல்லுங்க பிள்ளைங்களா, நீங்கள் சொல்லு. ஆர்டினரியாக சாதாரணமாக இருந்த என்ன எக்ஸார்டினரியாக கர்த்தர் மாற்றுறாரு. எக்ஸார்டினரியாக என்ன கர்த்தர் மாற்றுறாரு. ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதான் உண்மை. இதை நீ 100க்கு 100 நம்பினா உனக்கு நல்லது நடக்கும். நீ நம்பாமல் என்ன சொல்லிட்டு இருக்காங்க இவங்க, ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு போனோன்னா ஏதோ மாதிரி என்ன செஞ்சிடும், மாறிடும். நம்புறியா? நீ உன் பேர் நம்புறீ பிளஸ்ஸி நம்புறியா? ஆண்டவர் உனக்கு செய்ய போகிற காரியத்தை நம்புறியா? நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். சரி, அப்போ இன்பத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரா? கொடுக்கிறார். சொல்லுங்க, இன்பத்தை கர்த்தர் தருகிறார். எனக்கு அவருடைய பார்வைப்பட்ட எனக்கு அவருடைய இன்பத்தினாலே கர்த்தர் என்ன செய்கிறார்? நிறைக்கிறார். அதில் வந்து பைபிளில் வாசிக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆதியாகமம் 49:21 என்ன தெரியுமா? நப்தலி என்பவன் இன்பமான வசனங்களை வசனிப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. நல்லா கவனிச்சுக்கோ. நான் உங்களுக்கு சொன்னல, வார்த்தைன்னு சொன்னல, அந்த இன்பத்தில் நம்பர் 1 என்னதுதான்? கர்த்தருடைய வார்த்தை தான். அல்ல இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை அவர் பவரோடு உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா உங்களுக்கு என்னது வந்துட்டுன்னு அர்த்தம்? இன்பம் வந்துட்டு. அடுத்து நம்ம வாசிக்கிறோம், அதாவது நல்ல நட்புகள் இன்பத்தை கொடுக்குமா? நல்ல நட்புகள் பைபிளில் போட்டுருக்கு. நல்ல நட்பை இன்பத்தை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொன்னார்ல. அந்த இன்பத்தின் முதல் பகுதி என்னது? வார்த்தை. சரியா? 2வது என்னது அப்படின்னா நல்ல உறவுகள், நல்ல நட்புகள். நட்பு கெட்டதாக இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையை என்ன செஞ்சு போயிடும்? கெட்டு போயிடும். நீங்கள் நல்ல நட்பு வச்சுக்கணும். என்ன வைக்கணும்னு சொல்லுங்கள் எல்லாரும். நல்ல நட்பு, நல்ல தெய்வ பிள்ளைகளோடு நீங்கள் எல்லாருமே நல்ல பிள்ளைகளாக இருந்து நட்போடு இருங்க. அந்த நட்பு உங்களை இன்பமாக மாற்றும். கர்த்தருக்குரிய காரியத்தை தானே பேசுவீங்க, கர்த்தருக்காக செய்யணும்னு நினைப்பீங்க. ஜெபிப்போம், ஒன்று சேருவோம், அதை செய்யணும், இதை செய்யணும், ஆண்டவருக்காக. அப்படி இந்த மாதிரி ஒரு நல்ல பேச்சு உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நட்பு எப்படி இருக்கணும்? சரியாக இருக்கணும்ல. இன்றைக்கி யாருக்கும் கெட்ட ஒரு சிந்தை இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருங்க. இந்த கல்வியாண்டின் இந்த ஓரியன்டேஷன் மீட்டிங்கில் நீங்கள் இன்றைக்கே கெட்ட எண்ணங்கள் இருந்தால் தூரம் என்ன செஞ்சுருங்க? எடுத்து போட்டுருங்க. அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. கர்த்தருடைய வார்த்தை பெருசா, உங்களுக்கு கெட்ட நட்பு பெருசா? நீங்கள் கனமடைஞ்சு வாழ நினைக்கிறீங்களா, குப்பைக்குழியில் கிடக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பிள்ளை சாக்கடையில் கிடக்கா, ஒரு பிள்ளை சிங்காசனத்தில் உட்காந்துருக்கா. எல்லாரும் யாரை பார்ப்பாங்க? நீ சிங்காசனத்தில் இருக்க போறியா இல்லை சாக்கடைக்குள்ள போய் கிடக்க போறியா? ஆமாம், அதெல்லாம் கவனிச்சிக்கோ. இதில் இத்தனை பேர் இருக்கீங்க இன்றைக்கி. யார் குப்பை கொட்டிலையோ இல்லை நான் சாக்கடைக்குள்ளேயோ இல்லை வேறு எங்கே கேவலமான இடத்துலையோ நீங்கள் கிடக்கக்கூடாது. கேவலமான இடத்துல கிடந்தால் எல்லோரும் இப்படி பார்ப்பாங்க, உயர்ந்த இடத்துல பார்த்தா இப்படி பார்ப்பாங்க. உங்களை எப்படி பார்க்கணும்? உங்களை அண்ணாந்து பார்க்கணும். உங்களை அப்படியே மேலே, இந்த பொண்ணா இந்த மாதிரி ஆயிட்டப்பா அப்படின்னு உங்களை பார்த்து என்ன செய்யணும்? சொல்லணும். கர்த்தர் செய்கிறாரு. இது ஒரு இன்பம். அப்போ ஆண்டோடைய பார்வைப்பட்டால் இந்த இன்பத்தையும் கர்த்தர் என்ன செய்வார்? நல்ல நட்பு இன்னைக்கு அந்த மனசுக்குள்ளே வச்சுக்கோ. நான் நல்ல நட்போடு இருக்கணும்.
நான் கூடி 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக நான் பேசினேன்னா எல்லா விஷயத்தை தான் என்ன செய்யணும், பேசணும். பக்கெட்டை பற்றி என்ன செய்யக்கூடாது. ஆமாம், அந்த பக்கெட்டை எட்டி பார்த்தானா, நானும் பார்த்தேன், பக்கெட்டையும் பார்த்தான், கடைசியில் கையை காட்டினான், நானும் காட்டினேன். இந்த மாதிரி இதெல்லாம் கெட்ட நட்பு. உடனே பக்கத்தில் இருக்கவா பார்த்தாளா, பொண்ணை பார்த்தானா, அதே கண்ணை வச்சு என்னையும் என்ன செஞ்சான், பார்த்தான். 2 பேருமே என்ன செஞ்சுட்டான், பார்த்துட்டான். கடைசியில் கதை முடிஞ்சு. இந்த மாதிரி நட்பு. ஒருத்தி அப்படி பேசுகிறான் அப்படின்னா அப்பாலே போ, சாத்தானே உனக்குள் இருக்கிற அசுத்தாவி வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. அப்பமே நீ அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிரு. ஹீலிங் பவர் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அவ்வளோதான். அவளுக்குள் இருக்கிற அந்த பொல்லாத நட்பு அவளை விட்டு என்ன செய்யட்டும், போகட்டும். அப்பவே நீ அற்புதம் ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிரு. நீ அற்புதம் செய்யதானே கர்த்தர் உன்னை அழைச்சிருக்காரு. பிரமிக்கக்கூடிய காரியத்தை செய்யும்படி தேவன் உன்னை அழைச்சிருக்காரு. அப்பவே நீ அற்புதத்தை செஞ்சிரு. அப்படி பவரோடு நம்பிக்கையோடு சொல்ல ஆரம்பிச்சோன்னே அவளுக்குள்ள ஒருவேளை அந்த இச்சை நாவி இருந்துச்சாலும், ஓ போயிட்டு வரேன் அப்படின்னு அது என்ன செஞ்சிடும், போயிட்டு வாரேன்னு சொல்லுது. போகிறேன், ஒரே போக்கா என்ன செய்கிற நீ சொல்லணும். நீ போகிறதே போகிற, பாதாளத்துக்கு போ. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட என்ன செஞ்சாத, போயிடாத, நீ பாதாளத்துக்கு என்ன செஞ்சிரு, ஓடிரு பொல்லாத பிசாசு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருவோம். அப்போ உங்களுக்கு நல்ல நட்பு வேணுமா வேண்டாமா? யாருக்கெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறீங்க? நல்ல நட்பு தேவன் தருகிற இன்பம். ஆமே, பிரைஸ் லார்ட். அடுத்த நாளாகமத்தில் போட்டிருக்கு என்ன தெரியுமா? கவனிங்க, இன்பம் எதில் கிடைக்குமா தெரியுமா? பாடலில் கிடைக்குமா? பைபிளை போட்டு தான் நான் சொல்கிறேன். பாடல் பாடல் இன்பமாக பாடுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராம். எப்படி சொல்லுங்கள்? உங்களுக்கு துன்பமாக இருக்குன்னு வைங்களேன், ஒரு ஆண்டோடைய சமூகத்தில் போய் பாட்டு பாட ஆரம்பிச்சுங்க. அல்ல, நீதிமானோ பாடி மகிழ்கிறான், அவன் இன்பமான பாட்டுகளை பாடுவான் அப்படிலாம் இருக்குது. அதனால பாடல்லையும் எது இருக்குது? இன்பம் இருக்குது. அப்போ நான் கேட்குறேன், இன்பம் எதுலெல்லாம் இருக்குது? நம்பர் 1 வார்த்தை, 2 நல்ல நட்பு, 3வது பாடல். நல்ல பாட்டு பாடுங்க, நல்ல ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணுங்க, அப்படி மகிமை இறங்கும், இன்பம் தானாடி இருந்துச்சு வரும். உண்மையிலே நான் சொல்லவா, சர்வீஸில் நல்ல தெய்வ பிரசனத்தை பாடினா மகிழ்ச்சியாக இருக்குதா இல்லையா? எத்தனை பேருக்கு இருக்குது? சில பிள்ளைகள் பாட்டே கவனிக்காது, பாடுற ஆளையே என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டே இருக்கும். இவர் என்ன பேண்ட்டு போட்டிருக்காரு, பின்னாடி தெரியுதா தெரியலையா, அவர் வளையும் போது தெரியுதா? ஆளை பார்க்கக்கூடாது, எதை தான் பார்க்கணும்? ஆமாம், பாடல் இல்லைங்களா? இப்போ காலம் பொல்லாத காலம். ஏன்னா மலேசியாவில் ஒரு ஆள் டவுசர் போட்டிருக்காரு. டவுசர் போட்டுட்டு 4 ஓட்டை. நான் இதில் வேணால் காமிக்கேன் முடிஞ்சதுக்கப்புறம். நேற்று தான் நான் அதை பார்த்தேன். இவ்வளவு தான் டவுசர்மா, அதில் 2-3 நீட்டமாக கிழிச்சு விட்டுருக்காரு. தொட ஃபுல்லாக என்ன செய்யுது தெரியுது. அதை வச்சுக்கிட்டு ஏசு உங்களுக்கு அப்படி செய்வார் இப்படி செய்வார். ஐயோ எவ்வளோ மோசமான காரியமாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நபர்கள்லாம் இப்பொழுது புற்றி ஈசல் போல வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஈசலின் வாழ்க்கை ஒரு நாள், ஈசலின் வாழ்க்கை அது மாதிரி போயிடும். அதனால் இதெல்லாம் பார்த்து அடுத்த திருப்பி சென்னைக்கு போயிட்டு வரும்போது பிளஸ்ஸி நானும் அப்படி டவுசர் வாங்கினா எனக்கு நல்லா இருக்குறேன் அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, வாங்கிட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைகள் மைண்டு கேட்ச் ஆகிடுது, அந்த நபர்கள் மேலே ஒரு கேட்ச் ஆகிடுது, ஒரு அட்ராக்ஷன் வந்துடுது. இவங்க தான் நல்ல ப்ரெசன்ட் பண்ணுறாங்களே, இவங்கள மாதிரி இருந்தால் என்ன, அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தரை உணர்ந்து பாடுகிற பாடல் நமக்கு வேணும். பிள்ளைங்களை அவங்களுக்கு ஒன்று சொல்லித்தரவா? நீ இசைச்சாலும் சரி, நீ பாடினாலும் சரி, தேவனை உணர்ந்து பாடு, தேவனை உணர்ந்து பாடு, இன்பம் வந்துடும். சிலர் மைக்கு போட்டு விளையாடுவாங்கல்ல, ஹல்லேலூயா அப்படின்னு இந்த மைக்கை தூக்குறது, அதில் இன்பம் என்ன செய்யாது, வராது. அப்படி ஒரு ஷோ பண்ணுறது, இதிலலாம் இன்பம் வராது. நீ எங்கேனாலும் சரிதான், நீ மியூசிக்லாம் நல்லா படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ ஊழியத்துக்கு போகும்போது உன் சர்ச்சை உனக்கு கிடச்சிட்டு அதில் நீ கீபோர்ட் போட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது அதை உணர், அந்த ப்ரெசன்ஸ் இருந்துச்சு உணர். அப்படியே உணர்ந்து என் தெய்வம் நல்லவர் அப்படிங்கும்போது அவர் யாருன்னு நினைக்கணும், தேவனை நினைக்கணும். என் கர்த்தர் எனக்கு நல்லவர், நல்லது எவ்வளவு செஞ்சிருக்காரு உங்களுக்கு, அதை நினைக்கும் போதே அந்த ஆவியானவரின் வல்லமை உனக்குள்ள வந்துடும். இசை அழகா இசைக்கக்கூடிய அந்த சக்தியை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருவாரு, தந்துருவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். யெகோவா ஈரே அப்படி பாட்டில் வருது, என் நேசரே, என் மணமாளரே, என் அழகே அப்படின்னு வரும்போது அவரை நம்ம
நினைச்சிடணும், அவர் யெகோவாகி என் தேவையை சந்திக்கிறவர், என்னை நடத்துகிறவர், எனக்குள் இருக்கிறவன் சொல்லி அந்த ஃபீலிங்ஸ் வந்துட்டுனா நீ கண்ணீரோடு கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ப்ரெசன்ஸ் வந்து வரணும், புரியுதா? அதான் ஆராதனை. அப்போது பாடும்போது என்ன கிடைக்குது நம்மளுக்கு? சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இன்பம் கிடைக்குது. அடுத்து என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால், ஸ்தோத்திரம், ஒருமித்து இருக்கும்போது இன்பம் கிடைக்கும். சொல்லுங்க எல்லாரும். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்றது சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருமித்து வாசம் பண்றது. ஆமா அம்மா, சகோதரிகள் நீங்கள் ஒருமித்து வரும்போது சண்டை சச்சரவுகளோடு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீங்கள் கிளாஸில் ஒரு மனமாக வரும்போதே கிளாஸ் எடுக்கிற டீச்சர்ஸ்க்கெல்லாம் சும்மா வார்த்தை வல்லமையாக வரும். நீங்கள் இந்த மாதிரி கூடி இருக்கும்போது ஒருமித்து வரும்போது ஆண்டவர் மகிமைப்படுவார். உங்களுக்கு இன்பத்தை கர்த்தர் என்ன செய்வார்? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. துதித்தல் நல்லது, துதித்தல் இன்பமானது. இப்போ முடிஞ்சு நம்ம கொஞ்ச நேரம் துதிக்க போகிறோம். அந்த இன்பத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்? பெற போகிறோம். சரியா? அடுத்து வந்து இவ்வளவு இன்பம், இவ்வளவு இன்பம். எதெல்லாம் இன்பம் சொல்லுங்க. ஒருமித்து வாசம் பண்ணுறது, துதிக்கிறது. அடுத்து நோன்னு சேர்த்துக்கோங்க. கர்த்தரை துதிக்கிறது நிறைய இருக்கு வசனம். துதித்தல், துதித்தல் இன்பம், துதித்தல் இன்பம் ஏற்றது. அப்போ துதித்தல்ல நம்ம உண்மையான சொன்னால அந்த ப்ரெசன்ஸை உணர்ந்து துதிச்சோம்னா நமக்கு என்ன வந்துடும்? இன்பம் வந்துடும். அப்போ எத்தனை பேருக்கு இன்பம் வேணும்? எத்தனை பேருக்கு துன்பம் வேணும்? இன்பம் வேணும்னு சொல்கிறோம். வாயை திறந்து சொல்லு பார்க்கலாம். ஆமாம். அப்போ நீ ஆண்டவருடைய சமூகத்தில் துதிப்பியா? துதிச்சானா உனக்கு பேலன்ஸாக என்ன வந்து சேரும்? இன்பம். ஓகே, சரி. நான் முதல்ல சொன்னல, கர்த்தருடைய பார்வை பட்டுச்சுன்னா கனம் கிடைக்கும், அடுத்து இன்பம் கிடைக்கும், மூணாவது நீ அலைந்து திரிவது இல்லை. அது ஒரு பிளஸ்ஸிங். என்னது? அலைந்து திரிவது இல்லை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இனி அலைஞ்சு திரிய மாட்டேன், அதுக்காக இங்கே நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடாது. கண்டிப்பாக நடந்து அங்கங்கே போதான் செய்யணும். அலைந்து திரிவதில்லை அப்படின்னா என்ன தெரியுமா? ஏதோ ஒரு காரியத்துக்காக யார்கிட்டையும் போய் நின்றுட்டு இருக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் தேவை இருக்குமா, கொஞ்சம் கொடுங்க, எனக்கு அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, கை நீட்டிக்கிட்டு நான் அலைய மாட்டேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு வேதனையில் நான் அலக்களிக்கப்பட்டு அங்கே இங்கே அலைஞ்சு கொண்டு இருக்க மாட்டேன். ஏன்னா அலக்களிப்பை எல்லாம் மாற்றுகிற கர்த்தருடைய பார்வை நம்மளை பார்த்துருக்கு. அதனால் அவர் மறைச்சி வச்சு நமக்கு நல்லது செய்வார். சிலர் பணத்துக்காக, பொருளுக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக அலைஞ்சிட்டே இருப்பாங்க. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஃபேமிலிலலாம் இருந்தால் நிறைய பிரச்சனை. அது சால்வ் ஆகிறதுக்கு ஒவ்வொரு இடமா போய் அலைவாங்க. இதெல்லாம் ஒரு கேடு. இந்த மாதிரி காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வராது. கர்த்தர் சொல்கிறாரு, நீ இனி அலைந்து திரிவது இல்லை. ஆமே, அல்ல ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். அது மாதிரி ஊழியம் செய்யும் போதும் எனக்கு ஊழியம் கொடுக்க மாட்டாங்களா, எனக்கு அதை செய்ய மாட்டாங்களா, கொஞ்சம் ஊழியம் தரீங்களா, அப்படிலாம் அலைஞ்சு தெரியாண்டா. கர்த்தருக்கு ஊழியத்தை நாமே செய்யணும். கர்த்தரே நமக்கு ஊழியத்தை வச்சிருக்கிறாரு, நம்ம செய்யணும். அடுத்தவங்கிட்ட போய் எனக்கு அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, அது யார் தெரியுமா அப்படின்னுப்பா? யார் நிற்பா? ஏலியின் குமாரர்கள் தான் என்ன செய்வாங்க? அது சாபம் போட்டார் ஆண்டவர். உன் பிள்ளைகள் ஆசாரிய ஊழியத்தில் கொஞ்சம் என்னது கிடைக்குமா, அது பேர் என்ன பேர், மட்டன், இந்த பலி செலுத்தும் போது கொடுப்பாங்கல்ல, அவ்வளோத்தையும் எடுத்து சாப்பிட்டான் ஒரு காலத்தில். அப்புறம் ஜெனரேஷனுக்கு என்ன தெரியுமா, ஒரு துண்டு இறைச்சி அப்பத்துக்காகவும் போய் கொஞ்சம் ஆசாரிய ஊழியம் கொடுக்குறீங்களா, அதை செஞ்சுட்டு நான் எனக்கு சாப்பிட்டு போயிருந்தேன். அப்போ இந்த நிலைமை நமக்கு யாருக்கும் என்ன செய்யக்கூடாது. ஆமாம், தேவனே நம்மை ஆசீர்வதிக்க போகிறாரு. நம்ம இனி அலைந்து திரிவது இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது கடைசியாக என்ன அப்படின்னா, தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவங்களாக இருப்போம். யார் ஆண்டுடைய பார்வைப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்களா? விலையேற பெற்றவங்க. 4 சொல்லியிருக்கேன். 1 கனம் கிடைக்கிறது, 2 இன்பம் கிடைக்கிறது, 3வது நம்ம அலைந்து திரிவதில்லையோ வாக்குத்தத்தம் கிடைக்கிறது, 5வது நம்ம விலையேற பெற்றவங்க. எது விலையேற பெற்றது? மண்ணா விலையேற பெற்றது, பொண்ணு விலையேற பெற்றது, வைடூரிய விலையேற பெற்றது. எம்மா, இங்கே கூடி வந்திருக்கிற நீங்களாம் விலையேற பெற்றவங்க. உங்களை யாரும் தொடர்ந்துக்கு சத்துருக்கு ஆண்டவர் இடமே என்ன செய்ய மாட்டார். பொன்னான பாத்திரம் எல்லாம் சொல்லி நீ
களிமண்ணில் உண்டாக்கப்பட்டாலும் கிறிஸ்துவின் பார்வைப்பட்டதுனால நான் இப்போ எப்படி மாறிட்டேன்? பொண்ணாக நான் என்ன செஞ்சுட்டேன்? மாறிட்டேன். இன்னொரு ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு ஆன்சர் வேணுங்களா? சொல்லிட்டு நம்ம முடிப்போம். என்ன தெரியுமா? கர்த்தருடைய பார்வை நம்ம மேலே படணும்னா நம்ம என்ன செய்யணும்? யாருக்காவது தெரியுமா? கர்த்தருடைய பார்வை நம்ம மேலே படணும்ல, பட்டால் தானே நம்மளுக்கு இவ்வளோ கிடைக்கும். அப்போ ஆண்டுடைய பார்வை நம்ம மேலே படணும்னா நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எக்ஸாம்பிள் சொல்லவா? ஜபாலயம் இருக்குது. ஜப ஆலயத்துக்குள்ளே நம்பர் 1 ஜப ஆலயத்துக்குள்ளே அங்கே கூனி உட்காந்துருக்கா. ஒரு இடத்துல சூம்பின கையுடைய மனுஷன் உட்காந்துருக்கான். எதுக்கு உட்காந்தாங்க? எம்மா 18 வருஷம் ஆயிட்டுமா. கூனி உள்ள வந்து எத்தனை வருஷம் ஆயிட்டு? 18 வருஷம் ஆயிட்டு. ஆனாலும் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யாருக்கு மேலே கர்த்தருடைய பார்வை படும்னா தேவையோடு இருக்கிறவர்கள் இருக்காங்கல்ல, அந்த தேவையை கர்த்தரால் மட்டும் சந்திக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் யார் உள்ளே வந்து உட்கார்ந்துருக்காங்களோ அவங்க மேலே கர்த்தருடைய பார்வைப்படும். கூனி வந்து அப்படி தான் உட்கார்ந்துருந்தா. நியாயப்பிரமாண சபையாக இருந்தாலும் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு வந்தா, எஞ்சாவது என் துன்பம் தீரும். மனுஷட்டெல்லாம் போய் பார்த்தா ஒன்றும் நடக்கலை, எஞ்சாவது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் நம்பினா. அதே போல் நம்பிக்கை நாயகன் இயேசு வந்துட்டாரு. அவருடைய பார்வை பட்டுச்சு. கூட்டிட்டு வாங்க அவளை. யார் அவளை பார்ப்பாங்களா? ஏறிட்டு பார்ப்பாங்களா? மூலையில் உட்காந்து குடிச்சு தான் கிடக்குறா. அவா ஏறிட்டு கூட பார்க்க முடியாது. கூனி எவ்வளோ வேணும் நம்பக்கூடாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், கூட்டிகிட்டு வாங்க எல்லாரும் பார்க்கும்படி. அப்படி சீசர்கள் கூட்டிகிட்டு வராங்க. இயேசு குனிஞ்சு தொட்டாரு, நிமிந்துட்டா. அவள் தேவை. இப்போ பாருங்க, தேவையோடு இருக்கிறவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த தேவையை என் இயேசுவால் மட்டும்தான் சந்திக்க முடியும், என் தேவையை தீர்க்க முடியும்னு சொல்லி 100% நம்பி யார் வந்தாங்களோ அவங்க மேலே கர்த்தருடைய பார்வைப்படும். இப்போ நீங்களாம் அப்படி வந்திருக்கீங்களா? நீங்களா என்னக்கூடிய காரியத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என் தேவனால் மட்டும்தான் முடியும். இல்லை இந்த பக்கத்தில் போய் யார்ட்டையாவது சொல்லிக்கலாம், அது சால்வ் ஆயிரும். இல்லை என் தேவை சந்திக்கப்பட்டுரும். இந்த பக்கத்தில் போய் கடன் வாங்கிட்டா அப்படி நினைக்காதீங்க. தேவனால முடியும், அவர் மட்டும்தான் அதற்கு சரியானவர் அப்படின்னு சொல்லி முழுசா ஆண்டவரை நம்பிட்டு இருந்தீங்கன்னா கூனித்தன்மை மாறும், சூம்பின கை மாறும். அற்புதங்களை கர்த்தர் என்ன செய்வார்? உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா. 2வது யார் மேலே கர்த்தருடைய கண் படும் அப்படின்னு சொன்னால், நம்ம சகரியால் வாசிக்கிறோம்ல, சகரியா 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என்ன தெரியுமா? அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணக்கூடும்? பூமி எங்கும் சுற்றி உலாவுகிற கர்த்தருடைய கண்கள் 7 கண்கள் செருபாபேலின் கையில் உள்ள தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. சந்தோஷமாய் யாரை பார்க்கும்? யாரை பார்க்கும்? செருபாபேல் கையில் உள்ள தூக்கு நூல். என்னம்மா என்ன செஞ்சான்? தூக்கு நூல்னு தூக்கு போட்டுற நூல் இல்லை. தூக்கு நூல்னா என்னது? ஆலயத்தை கட்டக்கூடிய அளவு நூல். அளவு நூல் நல்லா கவனி. அஸ்திபாரத்தை போட்ட ஆலயத்துக்கு சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அழுறான் எல்லாம். ஏசுரா நெகமியா இந்த மாதிரி ஒரு குரூப் எல்லாம் பாபிலோனில் இருக்கிறாங்க. வேதனை எருசலேம் தேவாலயம் கட்டப்படாமல் இருக்குன்னு சொல்லி ஒரே வேதனை. கடைசியில் ஒரு அரசனுடைய அனுமதியோடு வந்து கட்ட ஆரம்பிக்கும் போது சகரியா மூலம் ஒரு தீர்க்க தரிசனம் வருது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்னால நீ சமபூமி ஆவாய். எந்த செருபாபேலின் கைகள் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளை அதை கட்டி தீர்க்கும். ஆண்டவர் சொல்றார் வார்த்தை. அப்படி தீர்க்க தரிசனம் வருது. அப்போ தான் அவன் என்ன செஞ்சிட்டான்? விசுவாசிச்சு வேலையை ஆரம்பிச்சிட்டான். கையில் தூக்கு நூலை பிடிச்சிருக்கான். இதைத்தான் கர்த்தருடைய கண் எப்படி பார்த்துட்டே இருந்துச்சான்? சந்தோஷமாக பார்க்குது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய ஆலயத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக எந்த ஒரு வேலை செய்ய நீங்கள் ஒப்பு கொடுத்து வந்தீங்கன்னா உங்களை கர்த்தருடைய கண் பார்க்கும். அல்லேலூயா. ஊழியத்துக்கு வந்துட்டீங்கம்மா, அதனால் மட்டும் கிடையாது, செயல்படும் போது கர்த்தருடைய கண் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குமா? சும்மா பார்த்துட்டு இருக்காது, சந்தோஷமாக பார்க்கும். எத்தனை பேர் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த ஆசைப்படுறீங்க? நான் ஏசப்பாவை சந்தோஷப்படுத்த ஆசைப்படுறேன். ஏசப்பா நம்மளை சந்தோஷப்படுத்துறாருல, இன்பம் கொடுக்குறாரு, கனம் கொடுக்குறாரு, எவ்வளோ வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. ஏசப்பா நம்மளை மகிழ்ச்சி அடைய செய்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். எவ்வளவு இது ஆண்டவர் தராரு. என் சமூகத்தில் பேரின்பம் இருக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த தேவனையே சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி நம்மகிட்ட இருக்கு. என்னன்னா அவருடைய ராஜ்யத்தை கட்டணும், அவருடைய ஊழியத்தை செய்யணும், அவருடைய வேலையை செய்யணும். ஏதோ ஒரு வேலை கர்த்தருக்காக செஞ்சு பாருங்க, உங்களையும் என்னையும் அவருடைய கண்கள் சந்தோஷமா பார்க்கும். பிரைஸ் தி லார்ட்.
அப்போ ஆண்டுடைய பார்வை படம்னா ரெண்டு. ஒன்று தேவையோடு என் தேவையை சந்திக்க கர்த்தர் வல்லவன் சொல்லி நம்பிக்கையோடு வர்றவங்களையும் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டு அதுக்கு தீர்வு கொடுக்கும். இன்னொன்று தேவ ராஜ்யத்தை கட்டுறவங்க மேலே ஆண்டுடைய கண் நோக்கமாக இருக்கும். பிளான் கொடுப்பாரு, வாக்குத்தத்தம் கொடுப்பாரு, அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் வரும். அவங்க வாழ்க்கைக்கு விரோதமாக பெரிய பர்வதம் வந்தாலும் சம பூமியாக கர்த்தர் மாற்றி போடுவார். உங்களுக்கு விரோதமா உங்கள் குடும்பம், உங்களுடைய சொந்தக்காரங்க அங்கேயா போகிற அப்படி பல காரியங்கள் சொல்லி உங்களை மடங்கடிக்கிறதுக்கு நிறைய பிளான் பண்ணுவாங்க. நிறைய எதிர்த்து வரக்கூடிய அப்பா இது இவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படி நான் முடியும் நினைப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தை வருது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் எனக்கு முன்பாய் ஆண்டுடைய பார்வைப்பட்ட எனக்கு முன்னால நீ சமபூமியாவை. சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டுடைய பார்வைப்பட்ட எனக்கு முன்னால நீ உயிரோடு சொல்லுங்க. யாரு சமபூமியாவாள்? பெரிய பர்வதம். எது எது உங்கள் வாழ்க்கையில் பெருசாக இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் எப்படி மாற்ற போகிறாரு? சமம். ஆகையினாலே இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. ஆண்டுடைய கண், ஆண்டுடைய பார்வை என் மேலே பட்டிருக்கு. உலகம் முழுவதையும் பார்க்கிற கர்த்தர் அவங்களெல்லாம் பார்க்குற மாதிரி பார்க்கல, என்னை விசேஷமாக என்ன செஞ்சிருக்காரு பார்த்து இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால் நான் விலையேற பெற்றவள், நான் விசேஷமானவள், நான் கனம் பெற்றவள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அவருடைய வார்த்தையை வாயில் போட்டுட்டு எனக்கு இன்பத்தை அவர் என்ன செய்கிறாரு தர்றாரு. அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. எப்படி ஜெபம் பண்ண போகிறீங்கன்னா, இந்த பைபிள் காலேஜில் நான் இருக்கிற காலங்கள் வரைக்கும் நான் உண்மையிலேயே கனம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளையா நான் வாழ போகிறேன். கனவீனமானவளாக நான் என்ன செய்ய மாட்டேன். கெட்ட காரியங்கள் செஞ்சால் கனம் இருக்குமா? இருக்காது. நான் கனமுள்ள ஒரு பாத்திரமா நான் வாழ போகிறேன். எனக்கு அதுக்கு வேண்டிய இந்த வசனத்தை தியானிச்சிருக்கிறோம், இதுக்கு வேண்டிய கை கொள்ள வேண்டிய செயல்படக்கூடிய வேண்டிய கிருபை எனக்கு என்ன செய்யும். எல்லாரும் எந்திரிக்க பார்க்கலாம். எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம், எல்லாம் நல்ல ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.